சீமானுக்கு வந்து தலைவர் வந்து பிரபாகரன் அப்படின்னு சொல்கிறாருல, 1978 வந்து போராளிகள் மாநாடு நடந்தது. அதில் தலைவர் பிரபாகரனால் கலந்து கொள்ள முடியல. அப்போ அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டு எழுதுறாரு? வி ஆர் பிலாங்ஸ் டு திராவிடியன் ஃபேமிலின்னு மென்ஷன் பண்ணி எழுதுறாரு. அப்போ இதை எடுத்து நம்ம போடுறோம், தலைவர் பிரபாகரனே இதை பேசியிருக்கிறார் பாருங்கன்னு சொல்லி பேசும்போதோ சீமான் உடனே என்ன பண்ணுறாரு, இன்னொரு எஸ்கேபிசம் ரூட்டு, தலைவர் பிரபாகரனே சொல்லியிருந்தாலும் அதை வந்து ஆதரிக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறார். தலைவர் பிரபாகரனை கொண்டு வந்து இங்கே தூக்கிலிட வேண்டும்னு பேசின அம்மையார் ஜெயலலிதா அவருக்கு ஆதரவாக இவர் தேர்தல் பிரச்சாரம் செஞ்சார். இலை மலர்ந்தால் தான் ஈழம் மலர முடியும்னு பேசினார். அப்போ ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா ஒரு பொம்பளையை கொண்டு போயிட்டு வந்து 2 ஆம்பளைங்க நடுவில் படக்க வச்சிருக்கிறாங்கன்னு ரொம்ப ஆபாசமாக பேசினார் ஜெயலலிதா அவர்களுடைய கல்லறையை குறிப்பிட்டு. ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய அவங்களுடைய விஷன் இருக்குல்ல, அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கிரவுண்ட் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. எஸ்சிஎஸ்டி வந்து அட்ராசிட்டி ஆக்ட் வந்து அதில் இன்னும் திருத்தங்களை கொண்டு வந்து அந்த சட்டத்தை இன்னும் வலிமைப்படுத்துங்கன்னு ராமதாஸ் பேசுவாரா, இல்லை எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்டை இருக்கக்கூடாதுன்னு ராமதாஸ் பேசுவாரா? தந்தை பெரியார் மேலே இருக்கக்கூடிய அந்த மதிப்பை வந்து இவங்க இழக்க வச்சுட்டாங்கன்னா அது யாருக்கு ஆபத்துனா திமுகவுக்கு மட்டும் ஆபத்து கிடையாது, அந்த அரசியல பேசக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆபத்து. ஏன் செல்வ பெருந்தகை அவர்களே விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து போனவர் தானே. நாளைக்கு ராஜினாமா பண்ணிட்டு வந்து எங்கள் தலைவர்கிட்ட வந்து மனம் விட்டு பேசி நடந்த நிகழ்வுக்கெல்லாம் தவறு கேட்டுறாரு, மன்னிப்பு கேட்டாருன்னா கட்சிக்குள்ளே அவர் பயணிக்கலாம் அப்படின்னு நான் ஒன்று சொன்னால் அது லாஜிக்காக இருக்குமா? நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களம் இப்போது சூடு பிடிச்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்சிகளும் மாநாடுகள், பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள் இந்த மாதிரியான பல செயல்பாடுகளை வந்து போயிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த கட்சிகளில் மிக முக்கியமான கட்சியாக பார்க்கப்படுகிறது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தற்போதைய நிலைப்பாடு, அவங்களுடைய அரசியல் வியூகம் இதெல்லாம் பற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை கொள்கை பரப்பு செயலாளர் மோசஸ் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் தோழர். வணக்கம். தேர்தல் களம் சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த கட்டத்தில் பல கட்சிகள் அவங்க வந்து பொதுக்கூட்டங்கள் நடத்துறது, அப்புறம் மாநாடுகள் நடத்துறது, இதில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஆனால் விசிகா வந்து தங்களுடைய கட்டமைப்பை கொஞ்சம் சரி பண்ணணும், இல்லை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் 234 தொகுதிகளுக்குமே மாவட்ட செயலாளர்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை தவிர்த்து தேர்தலை தாண்டி தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படியே ஒரு இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. இதோட வியூகம் எப்படி இருக்குது சார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி தங்களை எப்பவுமே அப்டேட் பண்ணிக்கும். 234 தொகுதிக்கும் மாவட்ட செயலாளர் நியமிச்சிருக்கிறாங்கன்னா, அதாவது வந்து இந்த லோக்கல் பாடி அத்தாரிட்டிஸ் இருக்குல்ல, கவர்மெண்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டிஸ் இருக்காங்கல்ல, அந்த லோக்கல் அத்தாரிட்டிஸை வந்து உருவாக்கும் போது ராஜீவ் காந்தி வந்து சொன்ன ஒரு ஃபேமஸ் சேயிங் என்னென்னா, கவர்மெண்ட் நியர் டு தி பீப்புள், அரசாங்கத்தை வந்து மக்களுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வைக்கிறது. ஸோ பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுக்கு, இன்னும் அதை கிராஸ் ரூட் லெவலில் போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கட்சியுடைய கட்டமைப்பை வந்து விரிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் மக்களுடைய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுக்கும், இன்னும் எங்கள் கட்சி வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் விக்டிம் பீப்புள்ஸ் தான், பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ பாதிக்கப்பட்ட மக்களை இன்னும் வந்து அவங்களுடைய பிரச்சனை என்ன, அவங்க எத்தனையோ வழக்குகள், வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு, இன்னும் மக்கள் பணியாற்றுவதற்கு தாங்க நாங்கள் வந்து இதை வந்து ரொம்ப எலாபரேட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி 234 தொகுதிக்கும் மாவட்ட செயலாளர் எங்கள் தலைவர் நியமிச்சிருக்கிறார். இது வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு புதுசு கிடையாது. நம்ம வேளச்சேரி தீர்மானம்னு ஒன்று கொண்டு வந்தோம். அதாவது வந்து ஒரு சாதாரண பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்து ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து, ஒரு இயக்கம் ஆரம்பித்து, அதை அரசியல் கட்சியாக மாற்றி பெரிய லெவலில் ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வேளச்சேரி தீர்மானத்தின் மூலிமா மொத்தமாக எங்கள் தலைவர் வந்து அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாரு. அப்போது ரிசர்வேஷன் மூலிமா கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு, நான் தலித்ஸ் உள்ளே கொண்டு வர்றதுக்கான ஒரு ரிசர்வேஷனை உருவாக்கி அது மூலிமா வந்து நான் தலித்ஸ் உள்ளே வராங்க. அதனுடைய விளைவு தான், வேளச்சேரி தீர்மானத்துடைய விளைவு தான் இன்றைக்கி எங்களுக்கு 2 தொகுதியில் வந்து நாங்கள் வந்து நான் தலித் கான்ஸ்டியூன்சிஸில் வந்து நாங்கள் வந்து வின் பண்ண முடிஞ்சுது. ஸோ அப்போது நாங்கள் வந்து எங்கேயுமே நாங்கள் வந்து இந்த பிரச்சனைக்காக மட்டுமே பேசக்கூடியவங்க நாங்கள் எங்களை பிராண்ட் பண்ணிக்கிறது கிடையாது. எல்லா மக்கள் பிரச்சனையுமே நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம். குறிப்பாக பிஜேபி சனாதன சக்திகளுக்கு எதிராக வந்து நாங்கள் செயல்பட்டு வரோம். கட்சியுடைய செயல்பாடுக்காகவும் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கிறதால தான் நாங்கள் 234 தொகுதியில் மாவட்ட செயலாளரை நாங்கள் நியமித்தோம். ஸோ இது அடுத்தது வந்து எப்பவுமே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு எலக்டோரியல் ஆஸ்பெக்டில் வந்து
ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு பார்ட்டி, ஆர்டினரியான ஒரு பார்ட்டி கிடையாது. ஒரு அரசியல் கட்சி என்ன பண்ணோம்னா தேர்தல் தான் அவங்களுடைய ஃபைனல் எக்ஸாம். அப்போ அந்த எலெக்ஷனை கான்செப்டை வச்சு தான் மைண்டில் வச்சு அவங்க எல்லா ஒர்க்கும் பண்ணுவாங்க. ஆனால் விசிக்கு அப்படி கிடையாது. எந்த பிரச்சனை வந்து மக்கள் பிரச்சனையாக இருக்கோ, எது பேசக்கூடிய பிரச்சனையோ அதை தேர்தல் ஆதாயத்திற்காகலாம் நாங்கள் கையில் எடுக்க மாட்டோம். அதற்கான தேவை உண்மையிலே வந்து சொசைட்டியில் இருந்ததுன்னா அந்த பிரச்சனை நாங்கள் கையில் எடுத்து பேசுவோம். இப்போ தமிழ் தேசிய மாநாடு அப்படின்ற ஒரு மாநாடை நடத்த வேண்டிய தேவை வந்திருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னா, தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கான்செப்டை அதை பேசின கட்சி, அதுக்காக போராடின கட்சி, தலைவர் பிரபாகரனோட வந்து நெருங்கிய தொடர்பில் இருந்தவங்க நாங்கள் தான். ஆனால் இன்னைக்கு அதை ஓன் பண்ணிக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, அது வேற ஒருத்தராக இருக்கிறாங்க. அதை விட முக்கியமான விஷயம், திரிப்புவாத தமிழ் தேசிய அரசியலை வந்து அவங்க பேசுகிறாங்க. அப்போது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து இந்தியாவை வந்து சாவரிங் இந்தியான்னு சொல்லி டிக்ளேர் பண்ணும். ஆனால் சாவரிங் தமிழ்நாடுன்னு சொல்லி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டிக்ளேர் பண்ணாது. அதற்கு பதிலாக, அதாவது சாவரிங்னா என்ன அர்த்தம்னா ஃப்ரீ ஃப்ரம் எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல். பாகிஸ்தான், அமெரிக்கா போன்ற நாடுகள்லேருந்து, பிரிட்டன் போன்ற நாடுகள்லேருந்து நம்ம வந்து ஃப்ரீ, நம்ம தன்னைத்தானே ஆட்சி செய்து கொள்வதற்கு தான் சாவரிங் அத்தாரிட்டி. அப்போ இந்தியாவை சாவரிங் அத்தாரிட்டின்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டை நம்ம சாவரிங் தமிழ்நாடுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அப்போ அதற்கு பதிலாக உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு தான் ஃபெடரலிசம், கூட்டாட்சி தத்துவம். உண்மையான தமிழ் தேசியத்தை பேசக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அதை பார்த்துட்டு ஒரு மியூட் ஸ்பெக்டேட்டர், அதாவது அமைதியாக இருக்க மாட்டாங்க. இல்லைனா அதை வந்து டைவெர்ட் பண்ணக்கூடிய ஒரு அரசியலை செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு தமிழக அரசு வந்து இறையாண்மையோடு இயங்க முடியுதா? நம்ம ஒரு சட்டம் இயற்றி அனுப்புகிறோம், கவர்னர் ஒப்புதல் கொடுக்க மாட்டேன்றாரு. நம்ம வந்து நிதி வந்து கலெக்ட் பண்ணுற பவர் நம்மக்கிட்ட தான் இருந்தது. ஸோ டேக்ஸ் கலெக்டிங் பவரை நம்மக்கிட்ட இருந்து எடுத்துட்டாங்க. நம்ம ஒரு சட்டம் இயற்றி அனுப்பிச்சா அதுக்கு ஒப்புதல் கிடைக்கிறது கிடையாது. நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நிதி நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது. இப்போ எல்லா விதத்திலுமே வந்து கூட்டாட்சி தத்துவன்றது பாதிக்கப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் உண்மையான தமிழ் தேசியம் என்னன்னா, நீங்கள் அதை எதிர்த்து பேசணும். இப்போது இலங்கையில் பேசக்கூடிய தமிழ் தேசியம், தலைவர் பிரபாகரன் அவர்கள் பேசின தமிழ் தேசியம் அது வேற. அது நேஷனாலிட்டி பேஸ்டு, தமிழர்களுக்குன்னு ஒரு நாடு, தனி நாடு. ஆனால் இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டை நீங்கள் அந்த மாதிரி கேட்க முடியாது. அப்படி கேட்டிங்கன்னா பிரிவினைவாதம் தடை சட்டத்துக்கு கீழே உங்கள் அமைப்பையே தடை செஞ்சுருவாங்க. அப்போ நம்ம இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு கூட்டாட்சி தத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு தமிழ் தேசியத்தை தான் நம்ம வந்து இங்கே இந்தியன் பர்ஸ்பெக்டிவ்ல பேச முடியும். ஸோ இதை வந்து இங்கே தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் பேசுகிறாங்களா, சீமான் போன்ற ஆட்கள் பேசுகிறாங்க பட்டா கிடையாது. அதுக்கு மாறாக அதை டைவெர்ட் பண்ணக்கூடிய ஒரு அரசியலை தான் அவங்க தொடர்ந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து இடையில வந்து சொன்னீங்க திரிபுவாதம் பேசக்கூடிய ஆட்களா, இப்போ நீங்கள் சீமானை தான் குறிப்பிடுறீங்க இல்லையா? அவர் எந்த மாதிரியான திரிபுவாதத்தை ஈடுபடுறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது தமிழ் தேசியத்துக்கு உண்மையான எதிரி யாரு? இப்போ பல இடங்களில் வந்து ரீஜனல் லாங்குவேஜ் இருக்குது. அந்த ரீஜனல் லாங்குவேஜ் அழியறதுக்கு எது காரணமாக இருந்தது? இப்போ அந்த இடத்துல எந்த லாங்குவேஜ் வந்து டாமினேட் பண்ணுது? அப்போது தமிழ் லாங்குவேஜுக்கு, தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்கிறது எதுன்னா இந்தி தேசியம் தான், சமஸ்கிருத திணிப்பு தான், வடவர் வந்து ஆதிக்கம் தான். ஸோ இந்த கான்செப்டை சீமான் அவர்கள் எதிர்க்கிறாரா, பேசுகிறாரான்னு கேட்டால் இதை பற்றி அவர் பேச மாட்டார். அப்போது இங்கே தமிழ் தேசியத்துக்கு எதிரி யார், எனக்கு நண்பன் யாருன்றதை விட என் எதிரி யாருன்றதை தான் ஒரு தலைவன் சரியாக ஐடென்டிஃபை பண்ணி காட்டணும். அப்போ தமிழ் தேசியத்துக்கு எதிரி இந்தி தேசியம், சமஸ்கிருத திணிப்பு, இதை வந்து எஜுகேட் பண்ணுறதை விட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய மலையாள தேசியம், தெலுங்கு தேசியம், கன்னட தேசியம், இதுதான் தமிழ் தேசியத்துக்கு எதிரி, நம்மளுக்கு தெலுங்கர் தான் இங்கே வந்து ஆதிக்கம் செலுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரிப்புவாத அரசியல் செய்கிறாருல, இது வந்து டைவெர்ட் பண்ணுறது. உண்மையான எதிரி யாரோ அவங்களை இவங்க காப்பாற்றக்கூடிய ஒரு வேலையை தான் அவர் பார்க்குறாரு. அதற்கு மாற அவர் என்ன பண்ணுவார்னா, இங்கே வந்து திராவிடத்தை பேசியவங்க, தமிழ் தேசியத்தை பேசின தலைவர்களை வந்து இவங்க டைலூட் பண்ணக்கூடிய வேலையும் பார்ப்பாங்க. சீமானுக்கு வந்து தலைவர் வந்து பிரபாகரன் அப்படின்னு சொல்கிறாருல, 1978 வந்து போராளிகள் மாநாடு நடந்தது. அதில் தலைவர் பிரபாகரனால் கலந்து கொள்ள முடியல. அப்போ அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டு எழுதுறாரு? வி ஆர் பிலாங்ஸ் டு திராவிடியன் ஃபேமிலின்னு மென்ஷன் பண்ணி எழுதுறாரு. அப்போ இதை எடுத்து நம்ம போடுறோம், தலைவர் பிரபாகரனே இதை பேசியிருக்கிறார் பாருங்கன்னு சொல்லி பேசும்போதோ சீமான் உடனே என்ன பண்ணுறாரு, இன்னொரு எஸ்கேபிசம் ரூட்டு, தலைவர் பிரபாகரனே சொல்லியிருந்தாலும் அதை வந்து ஆதரிக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. தலைவர் பிரபாகரனை கொண்டு வந்து இங்கே தூக்கிலிட வேண்டும்னு பேசின அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இவர் தேர்தல் பிரச்சாரம் செஞ்சார். இலை மலர்ந்தால்தான் ஈழம் மலர முடியும்னு பேசினார். அப்போ ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா ஒரு பொம்பளையை கொண்டு போயிட்டு வந்து 2 ஆம்பளைங்க நடுவில் படக்க வச்சிருக்கிறாங்கன்னு ரொம்ப ஆபாசமாக பேசினார் ஜெயலலிதா அவர்களுடைய கல்லறையை குறிப்பிட்டு. ஸோ அப்போ சீமான் வந்து எப்படி பேசுறதுன்னா, ஒரு அரசியல் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு ஒரு தேவை இருக்குது, அதை வந்து எஜுகேட் பண்ணுறதை விட்டுட்டு இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய அவங்களுடைய விஷன் இருக்குல்ல, அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கிரவுண்டு ரெடி பண்ணி கொடுக்குறாரு. இங்கே வந்து பெரியார்ன்ற ஒரு ஒரு தலைவரை வந்து நீங்கள் டைல்யூட் பண்ணிட்டேன்னா திராவிடம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இங்கே டைல்யூட் ஆகிடும். திராவிடம் என்ற ஐடியாலஜி இங்கே டைல்யூட் ஆகிடுச்சுன்னா திராவிடத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆரிய கல்ச்சர்ஸ் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிடும்.
அப்போ சீமானுடைய வேலை என்னன்னா ஒரு கைக்கூலியாக தான் இருக்கிறாரு. அவர் திராவிட இங்கே அந்த பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் உடைய பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கிரவுண்டை ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கைக்கூலியாக தான் இருக்கிறார். அப்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா தமிழ் தேசியத்துடைய அந்த பற்றில் வரக்கூடிய இளைஞர்கள், ஒரு யங் ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஒரு யூத் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதை சீமான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாரு. அவருடைய தனிப்பட்ட தேவைக்காக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாரு. அவங்கள வந்து தவறாக கைட் பண்ணுறாரு. அப்போ இந்த சூழ்நிலை, இந்த காலகட்டத்தில் தமிழ் தேசியம்னா என்ன, யாரெல்லாம் தமிழ் தேசியத்துக்காக பாடுபட்டாங்க, அந்த காலகட்டத்தில் சீமான் என்ன பண்ணிட்டு இருந்தார், அவரு அவர் 2008 அவர் பேசின வீடியோலாம் வந்து வெளியே வந்தது. நாங்கள் வந்து கெட்டவன் இல்லை, கேடு கட்ட வண்டி அப்படின்னு அவர் பேசின நிறைய பதிவுகள்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ தமிழ் தேசியத்துக்கு கொஞ்சம் கூட சொந்தமாக இல்லாத ஒரு ஆள் தமிழ் தேசியத்தை ஓன் பண்ணிக்கிறார். ஸோ அப்போ இதை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. உண்மையான தமிழ் தேசியத்துக்கு யார் எதிரின்னு சொல்லி எஜுகேட் பண்ணக்கூடிய பர்பஸ் இருக்குது. ஸோ அதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் இது கையில் எடுத்திருக்கோம். விசிகா வந்து தொடர்ந்து சீமான் மேலே குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் வைக்கிறீங்க இல்லையா? ஆனால் இப்போ சீமான் சைடு இருந்து எனக்கு பெரியார் வந்து திருமாவளவன் தான் அப்படின்ற ஒரு வாதத்தை வச்சுருந்தாரு. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அதாவது இது வந்து எப்படின்னா, ஒரு விதத்தில் வந்து நான் உங்களை உயர்த்தி பேசினேன்னா என்னை பற்றி நீங்கள் இழிவாக என்னை பற்றி நீங்கள் விமர்சிக்கிறத நீங்கள் வந்து கைவிட்டுருவீங்க அப்படின்ற ஒரு புரிதலிருந்து அதை பேசுகிறார். சீமானை வந்து நாங்கள் வந்து ஒரு தனி மனிதர் தாக்குதல்னால நாங்கள் சீமானை விமர்சிக்கல, சீமான் கட்சியை சேர்ந்தவங்களோட நாங்கள் பேசலை. சீமான் பேசக்கூடிய அரசியல், அப்போ சீமான் பேசக்கூடிய அரசியல் யாருக்கு ஆபத்தானதுன்னா, அது திமுகவுக்கு மட்டுமே ஆபத்தானதுன்னா நாங்கள் அதை பற்றி பேச மாட்டோம். ஏன்னா திமுக ஸ்போக்ஸ் பர்சன் இருக்கிறாங்க, அவங்க பேசிப்பாங்க. இப்போ அவர் ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறார், அமைச்சர்கள் மேலே, எம்எல்ஏ மேலே ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா அதை திமுகவில் இருக்கக்கூடிய ஸ்போக்ஸ் பர்சன் டிஃபெண்ட் பண்ணிப்பாங்க. அது எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் நீங்கள் எங்கே கையை வைக்கிறீங்கன்னா, நீங்கள் திராவிட அரசில் நீர்த்து போகிறதுக்கான ஒரு வேலையை செய்கிறீங்க. தந்தை பெரியார் அவர்களுடைய வந்து அவர் மேலே இருக்கிற அந்த வந்து அந்த அந்த தோற்றத்தை உடைக்க நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. அப்போது நான் பேசக்கூடிய அரசியலை கை வைக்கிற, நான் வந்து கொண்டாடக்கூடிய தலைவரை நீ கை வைக்கிற, நாளைக்கு திராவிடம் என்ற ஒரு ஐடியாலஜி நீர்த்து போச்சுன்னா, தந்தை பெரியார் மேலே இருக்கக்கூடிய அந்த மதிப்பை வந்து இவங்க இழக்க வச்சுட்டாங்கன்னா, அது யாருக்கு ஆபத்துனா திமுகவுக்கு மட்டும் ஆபத்து கிடையாது, அந்த அரசியலை பேசக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆபத்து. நாங்கள் பேசக்கூடிய அரசியல் திராவிட அரசியல், நாங்கள் கொண்டாடக்கூடிய தலைவர் பெரியார். அப்போது நீங்கள் பெரியார் மேலே திராவிடத்து மீது ஒரு தாக்குதல் நடத்துறீங்கன்னா, அது திமுக மேலே நடத்தப்படுற தாக்குதலாக நாங்கள் பார்க்கல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலே நடத்தப்படுற தாக்குதலாக நாங்கள் பார்க்குறோம். அதனால் நாங்கள் விமர்சிக்கிறோம். நீங்கள் வந்து அதை வந்து திமுகவோட மட்டுமே தொடர்பு படுத்தி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது நாங்கள் பொறுப்பாக முடியாது. எங்கள் தலைவரையும் நாங்கள் பேசக்கூடிய கொள்கையை நீ கை வச்சா நாங்கள் உங்களை விமர்சிப்போம். அதுக்கு சீமான் வந்து நியாயமான லாஜிக்கான ரீசனோட எந்த காரணமும் அவர் சொல்ல மாட்டார். அதுக்கு மேலே என்ன பண்ணுவார்னா, இப்படி எங்களுக்கு பெரியார் வந்து இவர் தான் தலைவர் தான், திருமா தான் எங்களுக்கு பெரியார்னு. அவர் தலைவர் திருமாவோட நிற்கல, அவர் இன்னொருத்தர் சொல்கிறாரு, ராமதாஸ்ன்னு சொல்கிறாரு. அது எப்படி? தமிழ் சமூகத்தில் சாதி இல்லாத ஒரு சமூகம் தான் தமிழ் சமூகமாக இருக்க முடியும். மேல்பாதி இஷ்யூவில் வந்து கோயிலுக்குள்ளே விடமாட்டேன்னு சொல்லக்கூடியவர் ராமதாஸ், கோயிலுக்குள்ளே எல்லாரும் போகணுன்னு சொல்லக்கூடியவங்க, அதாவது பட்டியலின மக்கள் மட்டும் தான் போகணுன்னு நாங்கள் சொல்லலை, எல்லாரும் போகணுன்னு சொல்லக்கூடியவங்க நாங்கள். இப்போ எங்கள் தலைவர் வந்து மேல்பாதி இஷ்யூவில் எல்லா மக்களும் போயிட்டு கோயிலுக்குள்ளே வழிபடணும்னு சொல்லக்கூடிய எங்கள் தலைவர், இந்த பிரிவினர் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ராமதாஸ், ரெண்டு பேரும் எப்படி ஒன்றா ஆக முடியும்? ஆனால் இப்போது ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏ அருள் வந்து எனக்கு அண்ணன் வந்து திருமாவளவன் தான், அவர் எல்லாமே நம்ம ராமதாஸுடைய பிள்ளை மாதிரி தான் திருமாவளவன் அப்படின்னு அவர் ஒரு இது சொல்லியிருக்காரு. அதாவது அவங்க பெற்ற பிள்ளை வந்து கைவிட்டாரு. ஸோ அதனால் இவர் என்ன அடுத்ததாக இவங்க எதை நோக்கி நகர்றாங்கன்னா, தலைவர் திருமாவை வந்து கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியில் இறங்குறாங்க. இது உண்மையிலே வந்து ஒரு கொள்கை புரிதலோட மனம் வருந்தி கடந்த காலத்தில் நடந்த அந்த எல்லா விஷயத்துக்கும் வந்து அவங்க வந்து அப்பாலஜைஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்து திருந்தி வராங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. இவங்களுக்கு ஒரு அரசியல் தேவை இருக்குது, அதனால் வராங்க. எங்களுடைய தலைவர் வந்து பெறாத பிள்ளைன்னா எங்கள் தலைவர் மேலே மட்டுமே வந்து அதாவது விசிகா மேலே இருக்கக்கூடிய வெறுப்பில், தலைவர் திருமா மேலே இருந்த வெறுப்பில் அவங்க தலித் அல்லாத கூட்டமைப்பு உருவாக்கலை. அது வந்து தலித் அல்லாத கூட்டமைப்பு உருவாக்குனாங்களா, அது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராக எடுக்கப்பட்ட நிலைப்பாடு கிடையாது, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டுமே எதிராக எடுத்த நிலைப்பாடு கிடையாது, தலைவர் திருமாவுக்கு மட்டுமே எடுத்த நிலைப்பாடு கிடையாது. அது ஒட்டுமொத்த தலித் கம்யூனிட்டியுமே எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடிய ஒரு வேலை. ஆமாம், அது வந்து தலித் கம்யூனிட்டியை வந்து வன்னியர்களுக்கு எதிராக நிறுத்தக்கூடிய ஒரு வேலை மட்டும் கிடையாது, ஒட்டு மொத்தமாக பொது சமூகத்திலிருந்து தலித் கம்யூனிட்டி எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடிய வேலை. அப்போ நான் தலித் ஒரு கேட்டகரி தலித், அப்போ இது ஒரு நிரந்தர வெறுப்பு அரசியலுக்காக வந்து அவர் வித்துட்டார். ஸோ அந்த இடத்துல இருந்து தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், இவர்களோட நம்ம இனிமேட்லேருந்து கைகோர்த்து பயணிக்க முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு வரும். இந்த சோஷியல் இன்ஜினியரிங்கிறது கம்ப்ளீட்லி பிஜேபியுடைய பேட்டர்ன்.
பிஜேபி என்ன பண்ணும், பெரும்பான்மைவாத அரசியலை பேசும், சிறுபான்மையினர் தன்னுடைய எதிராக காட்டும். ஸோ அதன் மூலிமா வரக்கூடிய அந்த வெறுப்பு அரசியலை வந்து எலெக்ஷன் நேரத்தில் பயன்படுத்தி அரசியல் அதிகாரத்தை அடைவாங்க. அப்படி பெற்ற அதிகாரத்தை அந்த சிறுபான்மை மக்களை அப்ரெஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து தலித் கம்யூனிட்டியை வந்து இவர் வந்து வன்னியர்கள் கிட்ட இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி, வன்னியர்களுக்கு எதிராக மட்டும் ஒரு நிறுத்தல, ஒட்டுமொத்த நான் தலித் கிட்ட இருந்தே அவர் எக்ஸ்க்ளூட் பண்ண பார்த்தார். அப்போ சீமான் சொல்றது போல ராமதாஸ் பெரியாரா இருந்தார்னா, பெரியார் என்ன பண்ணார், பார்ப்பனர் அல்லாத ஒரு கட்டமைப்பை உருவாக்குனார். அப்போ பார்ப்பனர் அல்லாத ஒரு இயக்கம் கட்டின தமிழ்நாட்டில் தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாருன்னா, அப்போ இது யாருடைய காப்பி? அப்போ இது பிஜேபியுடைய பேட்டர்ன், ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜி. இது அதை அவர் பேசுனதுனால எங்களால் அவரோட பயணிக்க முடியாதுன்ற முடிவிலிருந்து நாங்கள் அந்த முடிவு எடுத்தோம். இப்போ அவர் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான நிலைப்பாடில் இருக்காரு. அவர் இப்போ திமுக சைடு போகிற மாதிரியும் ஒரு பார்வை இருக்குது, இல்லை தாவேகா சைடு போகிற மாதிரியும் ஒரு பார்வை இருக்குது. அதனால தொடர்ந்து விசிகா வந்து அவங்க வந்து ஆதரவு நிலைப்பாடில் இருக்காங்களா? இல்லை, அதாவது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான நிலைப்பாடில் இருக்கிறதா நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியும்? அன்புமணியை கொண்டு போயிட்டு ஆர்எஸ்எஸோட பழக்கப்படுத்தினது யார்? அன்புமணியை கொண்டு போயிட்டு பாஜகவோட வந்து பழக்கப்படுத்தினது யார்? அன்புமணியை வந்து மோடியோட தொடர்பு அவங்களுக்கு கொண்டு போயிட்டு அவங்களை அறிமுகப்படுத்தி வச்சது யார்? எல்லா வேலையும் பண்ணது ராமதாஸ் அவர்கள் தான். அப்போ இவங்க வந்து இன்றைக்கு தேர்தல் தேவைக்காக திமுக கூட்டணியில் இடம்பெறணுன்றதுக்காக ஆர்எஸ்எஸ் விமர்சிக்கிறாங்க. ஆனால் இவங்க உண்மையிலே தத்துவத்தின் அடிப்படையில் இருந்து ஆர்எஸ்எஸ் விமர்சனம் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. அப்படி பேசியிருந்தாங்களா நாங்கள் அதை வரவேற்றிருப்போமே. இவங்களுடைய பார்வை அது கிடையாது. இங்கே ஒரு கேஸ்ட் இஷ்யூவை வந்து தூக்கி அதாவது சாதி பெருமையை தூக்கி பிடிக்கிறவங்க எப்படிங்க ஜனநாயக சக்தியாக இருக்க முடியும்? இப்போவும் வந்து நாடக காதல் வந்து எல்லா இடங்கள்லையுமே அதை பிளான் பண்ணி அதை கட்டமைச்சு அது மூலயமா நடக்கக்கூடிய ஆணவ கொலைகள் எத்தனை இருக்குது? இப்போ தலித் மக்களை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஆக்டு வந்து எஸ்சி அட்ராசிட்டி ஆக்டு இருக்கணும், அது வலிமை பெறணும்னு ராமதாஸ் விரும்புகிறாரா? அப்படி பேசுவாரா? எஸ்சி வந்து அட்ராசிட்டி ஆக்ட் வந்து அதில் இன்னும் திருத்தங்களை கொண்டு வந்து அந்த சட்டத்தை இன்னும் வலிமைப்படுத்துங்கன்னு ராமதாஸ் பேசுவாரா? இல்லை எஸ்சி அட்ராசிட்டி ஆக்டே இருக்கக்கூடாதுன்னு ராமதாஸ் பேசுவாரா? ஆணவ கொலை தடுப்பு சட்டத்துக்கு ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க, இதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாரா? இல்லை அப்படி ஒரு ஆணையமே அமைக்காதீங்க கலைங்கன்னு சொல்லி பேசுவாரா? அப்போ எல்லாரும் எல்லா தலித் மக்களும் எல்லா கோவிலுக்குள்ள வந்து வழிபாடு நடத்தணும்னு ராமதாஸ் பேசுவாரா? இல்லை வந்து இவங்க வரக்கூடாது, இது எங்களுடைய குலசாமி கோயில் அப்படின்னு தலித் மக்களை எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடிய வேலையை ராமதாஸ் பண்ணுவாரா? அப்போ இப்போ ராமதாஸ் செய்யக்கூடிய செயல் வந்து யாருடைய சோஷியல் இன்ஜினியரிங்? பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய சோஷியல் இன்ஜினியரிங். இப்போ இவர் கற்றுக் கொடுத்தது தான் வந்து அன்புமணி வந்து இவர்கிட்ட ட்ரையல் பார்த்துட்டாரு. இப்போ புதுசாக அவருக்கு அன்புமணிக்கு சொல்லி கொடுத்தது, அவர் அந்த மாதிரி வளர்த்தது யாரு? ராமதாஸ் தானே. அப்போ அதையே இங்கே வந்து அவர்கிட்ட வந்து ட்ரையல் பார்த்துட்டாரு. ஸோ அப்போ இவங்க உண்மையாகவே பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கக்கூடியவங்க கிடையாது. தேர்தல் காரணத்துக்காக அவங்க சொந்த பிள்ளையால கைவிடப்பட்ட ஆளாக இருக்கிறாரு. ஸோ இங்கே அடைக்கல வர முடியுமான்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்களுக்காண்டி மனம் வருந்தி அவங்க வரல. இப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தை வந்து பாமக ராமதாஸும் விசிக திருமாவளவனும் ஒரு காலத்தில் ஒன்றாக இயங்கினவங்க தான். ஸோ இப்போ அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் அப்படின்னு சில ஆலோசனை வழங்குற மாதிரி அவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவங்க தொடர்ந்து பயணிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு பார்வை இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல காங்கிரஸ் கட்சி அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க கூட எல்லாரும் கூட அவங்க ஆலோசனை நடத்தணும். ஆலோசனை நடத்திட்டு ஒரே மாதிரி யூனிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரெஸ்ஸுக்கிட்ட வந்து சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளவே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் அங்கே பேச வேண்டிய விஷயத்தான் வந்து செல்வ பிறந்தை கொண்டு வந்து இங்கே பேசுவார்னு நினைக்கிறேன். நான் என்ன கேட்குறேன், காங்கிரஸ் கட்சியிலேருந்து பிரிஞ்சு போன பல மாநில கட்சிகள் இருக்குது. மம்தா பானர்ஜியோட போயிட்டு வந்து ராகுல் காந்தி அவர்கள் மனம் விட்டு பேசினார்னா எல்லாம் சரியாயிடும், ஒரே கட்சியாக மாறிடும் அப்படின்னு சொல்ல அப்படி சொன்னால் அது லாஜிக் இருக்கா? ஏன் செல்வ பிறந்தகை அவர்களே விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து போனவர் தானே. நாளைக்கு ராஜினாமா பண்ணிட்டு வந்து எங்கள் தலைவர்கிட்ட வந்து மனம் விட்டு பேசி நடந்த நிகழ்வுக்கெல்லாம் தவறு மன்னிப்பு கேட்டாருன்னா கட்சிக்குள்ளே அவர் பயணிக்கலாம் அப்படின்னு நான் ஒன்று சொன்னால் அது லாஜிக்காக இருக்குமா? ஸோ அப்போது நீங்கள் வந்து தனிநபர் சுதந்திரம்னு பார்க்கலாமா? இல்லை அது அப்படி இல்லை நாங்கள் வந்து டாக்டர் ராமதாஸோட வந்து தேர்தல் காரணத்துக்காக முரண்பட்டு வெளியே வரோமா? கிடையாது. இது வந்து இதில் வந்து ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் ரீசன் இருக்குது. ராமதாஸ் என்ன தலித்துகளுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறார். தலித் வெறுப்பரசியலை மட்டுமே மூலதனமாக வச்சு பயணித்த ஒரு ஆளாக இருக்கிறார். அவர்கிட்ட இருந்து மாற்றம் ஏதாவது நிகழ்ந்திருக்குதுன்னு நீங்கள் மேற்கோள் காட்டி எங்களுக்கு சொன்னீங்கன்னா கூட நாங்கள் ஏற்றுப்போம். ராமதாஸ் உட்காந்துட்டு இருக்கிறாரு, பக்கத்தில் ஒருத்தர் படிக்கிறாரு. என்ன படிக்கிறாருன்னா, முக ஸ்டாலின் அவர்களும் தோற்று போவது தான் அவமானம், திருமாவளவனும் தோற்று போவது தான் அவமானம், உனக்கு என்னோட வந்து தோற்று போகிறது உனக்கு அவமானம் கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல இருந்து அவர் படிக்கிறார். அப்போ இப்போ எங்கள் தலைவருடைய வெறுப்பு அரசியல் இருந்து தானே நீங்கள் வந்து திருப்பி பேசுகிறீங்க. அப்போது இப்படி நாங்கள் வந்து ராமதாஸோட வந்து அவரோட நாங்கள் சேர முடியாதுன்றது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய எதிர்காலத்தை மனசில் வச்சு முடிவெடுத்த ஒரு ஸ்டாண்ட் அது.
அதை எங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறன்ற போர்வையில் வந்து நீங்கள் பேசுகிறது வந்து இது வந்து தேவையில்லாத ஒரு ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். இதுக்கு விசிகால இருந்து தொடர்ந்து ஒரு எதிர்ப்பு குரல் வந்துகிட்டு தான் இருக்குது. இப்போது எஸ்எஸ் பாலாஜியாக இருக்கட்டும், வன்னியரசாக இருக்கட்டும், ஆளூர் ஷானவாஸ் இவங்க எல்லாருமே எங்களுக்கு நீங்கள் இலவச அறிவுரை வந்து வழங்க வேண்டாம், நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. அதுக்கு திருப்பி எஸ்எஸ் பாலாஜி சொன்ன அந்த கருத்துக்கு வந்து திருப்பி வந்து இவர் ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. செல்வபிரந்தை பேசி இந்த மாதிரி திருமாவளவனுடைய நிலைப்பாட்டில் எனக்கு வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதனால் நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு அவர் சொன்னதாகவும், அதுக்காக இவர் சொன்ன அந்த வாதத்தை அவர் பதிவாக வந்து திருப்பி வாங்கிக்கிட்டதாகவும் அப்படியே ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் வன்னியரசு அவர்களோ இல்லை ஆளூர் ஷானவாஸோ இன்னும் அந்த மாதிரியான எதுவும் சொல்லலை. அவங்க செல்வபிரந்தையுடைய கருத்துக்கு ஒரு அகைன்ஸ்டாக தான் இருக்காங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ விசிகாலேயே 2-3 நிலைப்பாடுகள் இருக்குது இப்போ செல்வபிரந்தையோட கருத்தில், அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை அப்படி இல்லை, அவர் வந்து அண்ணன் எஸ்எஸ் பாலாஜி அவர்கள்ட்ட என்ன பேசினார், நான் அந்த இன்டென்ஷனில் பேசணும்னு சொல்லிட்டு எந்த வார்த்தையில் பேசி கன்வின்ஸ் பண்ணாருன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் அவர் வச்ச விமர்சனத்தை வந்து நான் வரவேற்கிறேன். அண்ணன் வன்னியரசு அண்ணனும் அண்ணன் ஷானவாஸ் அண்ணனும் வச்ச விமர்சனமும் வந்து அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இஷ்யூக்குள்ளே நீங்கள் தலையிடுறதுன்றது வந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் அது. இதை வந்து எந்த நலன்லேருந்து பேசியிருந்துருக்கலாம்னா, எங்களுக்கு அவங்களோட வந்து வெறும் வந்து அரசியல் ரீதியான முரண்பாடு மட்டும்தான் இருக்குது, இதில் ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ இல்லை அப்படின்னா நீங்கள் பேசுகிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையே வேறு. அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய எந்த அறிகுறியும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள்கிட்ட நாங்கள் பார்க்கல. ஆனால் நீங்கள் அந்த பிரச்சனையுடைய கோர் பாயிண்ட்டை புரிஞ்சிக்காம நீங்கள் வந்து அதில் வந்து மத்தியஸ்தம் பண்ண வரன்றது இல்லை ஒரு சஜஷனை சொல்ல வரன்றது வந்து தேவையில்லாத வேறு பிரச்சனைகள் தான் உருவாக்கும். இது என்ன ஒரு டைமென்ஷனை கொடுத்துருன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிளான் பண்ணி ரொம்ப இன்டென்ஷனலாக பிஎம்கேவை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம். பிஎம்கேவை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, வன்னியர் சமூக மக்களையே நாங்கள் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம், அவங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் விசிகா ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது. இந்த விசிகாவுடைய அந்த ஸ்டாண்டுன்றது வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான நிலைப்பாடு மட்டும் கிடையாது, வன்னியர் சமூக மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவை கொடுக்குறோம் இல்லையா. இதுக்கு வழிவகுத்துறேன்னு சொல்ல வரேன் நான். இது வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய இந்த ஸ்டாண்டுன்றது வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான ஸ்டாண்டு தான், ஆனால் வன்னியர் சமூக மக்களுக்கு எதிரான ஸ்டாண்டு கிடையாது. ஆனால் அன்னைக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் எடுத்த ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல, தலித் அல்லாத கூட்டமைப்பு, அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிரான நிலைப்பாடு மட்டும் கிடையாது, அது ஒட்டுமொத்த தலித் கம்யூனிட்டிக்கும் எடுத்தான ஒரு எதிரான நிலைப்பாடு. ஸோ அப்போது அண்ணன் செல்வபிரந்தையும் வந்து ஒரு விக்டிம் தான் அதில். ஆனால் அவரும் வந்து இதை உணராமல் பேசுகிறார் அப்படின்றது தான் வந்து தேவையில்லாத விஷயம் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து சாதியவாத பாமக கூட கூட்டணி இல்லை அப்படின்றதுல விசிகா தெளிவாக இருக்குது. ஆனால் அதே இடத்துல சாதியத்தை கொண்டு இருக்கிற முக்குளத்தூர் கட்சியையும் கோமாதேகா கொங்கு மக்கள் அந்த கட்சியும் உடைய திமுக கூட்டணியில் விசிகா தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு விசிகா மேலே இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தேர்தல் அரசியலில் பாமக வந்து நாங்கள் எங்கே அந்த அமைப்போடு வந்து டிஃபர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, அவங்க யாரை வந்து தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறதுக்கோ இல்லை தலித்தை எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கான ஒரு வேலையிலையோ பொலிட்டிக்கலாக இறங்கலை, ஒரு நிரந்தர வெறுப்பரசியலோ பகையை உருவாக்குறதுக்கு இறங்கலை. ஆனால் அவங்களும் சாதி பெருமை பேசுகிறாங்க, அது தவறுன்னு தான் நம்ம சொல்கிறோம். இப்போது திமுக கூட்டணிக்குள்ளே வந்து சாதி ஆணவ படுகொலை ஆதரித்து பேசின ஒரு வேட்பாளரை அவங்க அறிவிக்கும் பொழுது வந்து நம்ம கொங்கு ஈஸ்வரன் கட்சியை சேர்ந்தவங்க ஒருத்தர் அறிவிக்கும் பொழுது அதுக்கு ஒரு எதிர்ப்பு குரல் வந்து இங்கேருந்து எழும்பும் போது வேட்பாளரை மாற்றுறாங்க. ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து அவங்களால அப்பர் ஹேண்ட் எடுக்க முடியாது. இந்த கூட்டணிக்குள்ள சாதியவாத அமைப்புகள் உள்ள இருந்தால் கூட அவங்க அப்பர் ஹேண்ட் எடுத்து திமுகவை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, திமுகவுடைய டிசிஷன் மேக்கிங்காக அவங்க மாற முடியாது. அந்த இடத்துல அவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வந்து எங்கேயோ பின்னால் தான் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு டாமினேட்டிங் ஃபேக்டராக இருக்கோம் திமுக அலையன்ஸில். என்னங்க விசிகாவுடைய வந்து நாங்கள் வந்து ஃபீல்டு லெவலில் வந்து இங்கே திமுக கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறோங்க. ரொம்ப முக்கியமானது அது என்னென்னா, இவிஎம் மிஷன், ஓட் ஷோரி, வாக்கு திருட்டு, எஸ்ஐஆர் வாக்கு, அந்த ப்ராசஸ் மூலிமா வாக்கு நீக்கினது, இதுக்கு எதிராக தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் பெரிய லெவலில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்திய கட்சி எதுங்க? இதுக்கு எதிராக யார் திரும்ப போராடி இருக்கணும், யார் திரும்ப ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கணும், யார் திரும்ப மக்கள்கிட்ட எடுத்து போயிட்டு இன்னும் வீரியமாக பேசியிருக்கணும்? அதிகாரத்தை நுகரக்கூடிய இடத்துல இருக்கிற திமுகவும் காங்கிரஸும் தான். ஆனால் இந்த இஷ்யூவை வந்து ஃபீல்டில் கிராஸ் ரூட் லெவலில் பேசின கட்சி எதுங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்போது ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து இங்கே திமுக கவர்மெண்ட்டுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக ஒரு ஃபீல்டு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி எதுனா விடுதலை விசிகே. நாங்கள் எங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி டபுள் டிஜிட்டில் தொகுதியை அதிகரித்து கேட்கறதுக்கான எல்லா தார்மீக உரிமையும் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா பிஜேபி ஐசோலேட் பண்ணக்கூடிய வேலையை எங்கள் விசிகா தான் செய்யுது.
வேற காங்கிரஸ் வந்து எவ்வளோ வந்து அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க? தமிழ்நாட்டில் வந்து பாஜகவை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியிருக்குதா, காங்கிரஸ் அதிக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியிருக்குதா? அப்படி நீங்கள் பிரித்து பாருங்க. நாங்கள் மாதம் 4 போராட்டம் நடத்தியிருப்போம் பிஜேபி எதிர்த்து. அது 4 போராட்டம்னா ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸை மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க. அது மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறோம். பிஜேபியை மக்கள்கிட்ட இருந்து ஐசோலேட் பண்ணுறோம். இங்கே ஒரு தனிமைப்பட்ட ஒரு கட்சியாக தான் பிஜேபி இருக்குது. பிஜேபியோட போய் நம்ம சேர்ந்தோம்னா நம்மளுக்கு நிச்சயமாக வந்து தோல்வி உறுதின்ற ஒரு 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 உளவியலை நம்ம உருவாக்கி இருக்கிறோம்ல. இது விசிகாக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து நாங்கள் வந்து திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கும் பொழுதோ அந்த சாதியவாத அமைப்புகளால் அப்பர் ஹேண்ட் எடுத்து இங்கே எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாது. ஸோ அவங்களும் ஒரு ஓட் பேங்க் வச்சுருக்கிறாங்க. தேர்தல் வெற்றிக்கு அதுவும் தேவைப்படுது. ஆனால் அவங்க வந்து ஒரு அவங்களுடைய ஐடியாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஃபேக்டர் அலைன்ஸில் அவங்க கிடையாது. அப்படி இருக்காத போது அதை பற்றி நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அங்கே பாருங்க, டபுள் இன்ஜின் சர்க்கார். 2 இன்ஜினில் ஹார்ஸ் பவர் அதிக உள்ள இன்ஜின் எது? பிஜேபி. எடப்பாடி இழுத்துக்கிட்டு பிஜேபி தான் ஓடும். பிஜேபி வந்து எடப்பாடி வந்து பிஜேபியை வந்து கண்ட்ரோல் எடுக்கவும் முடியாது. அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற எல்லா முடிவும் வந்து எல்லாரையும் பிரித்தது யாருங்க? பிஜேபி. எல்லாரையும் சேர்த்தது யாரு? பிஜேபி. அப்போது அங்கே வந்து மதவாதிகள் சாதியவாதிகள் எந்த அளவுக்கு அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஆனால் திமுக கூட்டணியில் அந்த மாதிரி உங்களால் எடுக்க முடியாது. இங்கே கம்யூனிஸ்டுகள் தான் டிசைடிங் ஃபேக்டர், விசிகா தான் இங்கே டிசைடிங் ஃபேக்டர். அப்போ அந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் கூட அவங்களுடைய வாக்கு வங்கி வெற்றிக்கு உதவுமா தாண்டி அவங்களால அவங்க அஜெண்டாவை கொண்டாந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இப்போது விசிகே தான் டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்ற சொன்னீங்க. ஸோ அதனால தான் திருமாவளவன் தொடர்ந்து குறிவைக்கப்பட்டுட்டே இருக்காரு. இப்போது தாவேகாவுடைய ஆதவ அர்ஜுனா அவருடைய மேடைகளை பேசும்போது வெறும் ஒரு 20 பேர் தான் திருமா பின்னாடி இருக்காங்க, மற்றவங்கலாம் இங்கே தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் வர்றாரு. அப்புறம் தொடர்ந்து பேரங்கள் வருது. திடீர்னு அதிமுகலேருந்து இங்கே பேச வர்றாங்க, திருமா கிட்ட பேச வர்றாங்க, பாஜகலேருந்து பேச வர்றாங்க. தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கிற பிற கட்சிகளை காட்டிலும், இப்போ மதிமுகவோ காங்கிரஸோ இடதுசாரிகளோ இவங்களை காட்டிலும் திருமா மேலே மட்டும் ஒரு தொடர்ந்து ஒரு குறி வச்சுக்கிட்டே இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. முதல்ல ஆதவ அர்ஜுனா வந்து 20 பேர் தான் இருக்கிறாங்கன்னா அந்த 20 பேர்லேருந்து யாராவது ஒருத்தரான உங்க கூட வந்தாங்களா? நீ சொல்கிற அந்த 20 பேர்னா கூட 20 பேரில் யாராச்சும் ஒருத்தரான உங்க கூட ஆதவ அர்ஜுனா சாதாரண ஒரு ஆளா? ஆதவ அர்ஜுனா நல்லா பணம் படித்த ஒரு நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்ச, அவரால் வந்து எந்த விஷயம் நினைச்சாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு கட்டமைப்பு உள்ள ஒரு ஆள். அவர் ஒரு நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் மேனு, பெரிய லெவலில் பொருளாதார வசதி கொண்டவர், எல்லாரோடும் ஒரு நல்ல தொடர்பு இருக்கக்கூடியவர். விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து அவர் போறாருல வெளியே, அவரோட ஒரு பெரிய வந்து ஒரு பட்டாளமே போயிருக்கணுமே. விஜய்க்கு வந்து தலித் ஓட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும்னா குறைஞ்சபட்சம் விஜயாண்ட இவர் போகும்பொழுது இவர் கூட அட்லீஸ்ட் இவர் ஒரு 4 பேரான தூக்கிட்டு போயிருந்துருக்கணுமே. ஒருத்தர் கூட இவர் கூட போலையே. அப்போது இங்கே இருக்கக்கூடிய வந்து விசிகாவில் இருக்கக்கூடிய வந்து கேடர்ஸ் வந்து அரசியல் படுத்தப்பட்ட கேடர்ஸ். அவனுக்கு யார் என்னுடைய கொள்கை எதிரி யாருன்னு எனக்கு தெரியும், யார் நம்மளை முதன்மையாக நம்ம யாரை எதிர்க்கணும்னு தெரியும், நம்ம யாரோட நம்மளுக்கு நட்பு சக்தின்னு தெரியும். ஸோ இவர் வந்து எங்கள் தலைவர் போகிற இடங்கள் எல்லா இடத்துலையுமே ஒரு கிளாஸாக எடுத்துகிட்டு இருக்கிறார் அது. ஸோ அப்படி வந்து அரசியல் படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் வந்து விஜய் பின்னாலேயோ வேறு யார் பின்னாலேயும் போகாது. எங்களோட தலைவரை வந்து அவங்க குறி வைக்கிறதுக்கான டார்கெட் என்னென்னா, விசிகாவை வந்து அதிமுக மட்டும் கிடையாது, பிஜேபி எங்களையே வந்து டார்கெட் பண்ணாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அம்பேத்கர் மூமெண்ட்டு பிஜேபிக்கு வந்து அடிப்படையாக இருக்குதுன்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். வேற எல்லா அம்பேத்கர் மூமெண்ட்டையுமே பேரளவில் இருக்கக்கூடிய எல்லா அம்பேத்கர் மூமெண்ட்டையுமே அவங்க ஏதோ ஒரு ஃபேக்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க எடுத்துட்டாங்க. ஒன்று அவங்களோட நேரடியான ஒரு தொடர்பில் இருப்பாங்க, இல்லைனா மறைமுகமாக அவங்களுக்கு கொண்டு வருகிற சட்டத்திட்டங்கள் எதுக்குமே அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்காமல் சைலண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் நாங்கள் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். இன்றைக்கி தலைவர் அம்பேத்கர் உயிரோடு இருந்திருந்தால் யாரை எதிர்த்து இருப்பாரோ அவங்கள நம்ம எதிர்க்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரையும், அதாவது புரட்சியாளர் அம்பேத்கருடைய மறு உருவமாக இருக்கக்கூடியது இந்திய அரசியலமைப்பு சட்டம். அம்பேத்கரியம்னா என்னென்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கக்கூடிய வந்து பிரியாம்பலில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கோட்பாடுகள் தான். அப்போ அந்த கோட்பாடுகளுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க யார்? பிஜேபி இந்தியன் கான்ஸ்டியூஷனை விரும்பாததுனால நாங்கள் பிஜேபி விரும்புறது கிடையாது, ஆனால் பிஜேபி எங்களை விரும்புது. ஏன் எங்களை விரும்புதுன்னா, நாங்கள் அவங்களோட போனோம்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஐடியாலஜிக்கே டைல்யூட் பண்ண முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. தலைவர் திரும்ப அவங்களோட போயிட்டாருன்னா, இவருக்கு எங்கள் தலைவருக்கு அதிகார ஆசை இருந்ததுன்னா, பண ஆசை இருந்ததுன்னா, அவர் வந்து அவங்க ஈஸியாக வந்து அவங்க எங்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு மக்களை எஜுகேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைக்கு, அரசியலமைப்பு சட்டத்திற்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிரியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறோம்.
அந்த வலிமை, அந்த ஸ்டஃப் எங்ககிட்ட இருக்குது. அமைப்பு ரீதியாக, கட்டமைப்பு ரீதியாக நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். இன்றைக்கி அதிமுக, திமுகக்கு இணையாக தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்கள்லுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்துருக்குது. நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, வட தமிழகத்தில் ஒரு பெல்ட் அவங்க. கொங்கு பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசாக கட்டமைப்பு இருக்காது. இப்போ எல்லா அமைப்புமே அப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து விசிகாக்கு மட்டும்தான் த்ரூ அவுட் தமிழ்நாடு முகாம் இருக்குது. அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தியவர் எங்கள் தலைவர். ஸோ அப்போ இவங்க வந்து எங்களோட இருந்தால் பலம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் யாரோடு இருக்கணுன்றதை நாங்கள் தான் முடிவு பண்ணணும். இஸ்லாமியர்கள் குறித்து விஜய் பேச மாட்டார். இஸ்லாமியர்களுடைய பிரச்சனைகள் குறித்து விஜய் பேச மாட்டார். திருப்பரங்குன்ற பிரச்சனை பற்றி பேச மாட்டார். கிறிஸ்தவ மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி விஜய் பேச மாட்டார். தலித் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பேச மாட்டார். மேல் பாதியில் அமைதியாக இருப்பார். கெவின் ஆணவ படுகொலை நடக்கும்பொழுது அமைதியாக இருப்பார். அப்போது இங்கே தலித் மக்கள் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் வந்து ஒரு வாய் திறக்க மாட்டார். ஆனால் தலித் மக்களுடைய ஓட்டு அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். இஸ்லாமிய மக்களுடைய ஓட்டு அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்? கிறிஸ்தவ மக்களுடைய ஓட்டு அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்போ இந்த ஓட் பேங்க்லாம் என்ன ஓட் பேங்க்கு? வெறும் சினிமா கவர்ச்சினால வந்து உருவான ஓட் பேங்க் இவங்கெல்லாம். இஷ்யூ பேஸ்டு ஓட் பேங்க் இது. அவங்க இஷ்யூவில் நீ இல்லாத போது உன்னை நம்பி எப்படி வருவாங்க? ஆனால் அவருக்கு சில கூட்டங்கள் இப்போ பார்த்தாலும் கூட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. அந்த கூட்டம் வந்து ஓட்டா மாறாது. சினிமா பிரபலங்களை பார்க்கக்கூடிய ஆர்வம் வந்து இங்கே எல்லாருக்குமே இருக்குது. அந்த உளவியல் எல்லாருக்குமே இருக்குது. அப்போ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஓட்டு போட்டுருவாங்களா? அப்போது ஒரு நடிகை வந்து கடை திறக்க வந்தால் கூட தான் அவ்வளோ கூட்டம் வராங்க. நாளைக்கு அவங்கள பேசாமல் வந்து முதலமைச்சர் ஆக்கிடலாமா? அப்படி கிடையாது. கூட்டம் கூடுறவங்கெல்லாம் வந்து அது வாக்காக மாறாது. அப்படி மாறும்னு நீங்கள் நம்பியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு 30% வாக்கு இருக்குதுன்னு நீங்கள் நம்பியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கட்டமைப்பு இருக்குது, ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விஜய் வருவான்னு நீங்கள் முன்கூட்டியே நம்பியிருந்தீங்கன்னா, 2 இடைத்தேர்தல் போச்சு. ஈரோடு இடைத்தேர்தல் போச்சு, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் போச்சு, ஒரு நாடாளுமன்ற தேர்தல் போச்சு. இதில் போட்டி போட்டு நீங்கள் நிரூபிச்சிருக்கலாம் இல்லையா? அப்போது ஏன் அதில் நீங்கள் போட்டி போடலை? டைரெக்டாக வந்து ஸ்ட்ரைட்டாக சட்டமன்ற தேர்தலுக்கு தான் இறங்குவோன்னா அது எப்படி? சரி, அது ஓகே. நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் என்ன உழைப்பு கொடுத்துருக்கிறீங்க? விஜய் இது வரைக்கும் அரசியல் என்ன உழைப்பு கொடுத்துருக்கிறாரு அவர் வந்து சிஎம் ஆகுறது? இப்போ விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை, சீமானும் விஜயும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்ற ஒரு வாதத்தை வந்து தொடர்ந்து திரும்ப வந்து வச்சுக்கிட்டே வர்றாரு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வந்து பிஜேபி கூட கூட்டணியில் விசிகாவும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன பார்க்குறீங்க? பிஜேபியோட இருந்த கூட்டணியில் நாங்கள் இருந்தது தவறுதான்னு சொல்லிட்டு நாங்களோ எங்கள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் வந்து அண்ணன் ஷானவாஸ் அண்ணனும் இல்லை எங்கள் தலைவரோ பல இடங்களில் அந்த நிலைப்பாடு விசிகா எடுத்த நிலைப்பாடு தவறுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அந்த இடத்துல கூட வந்து நாங்கள் அந்த த்ரூ அவுட் கவர்மெண்ட் ஃபுல்லாக வந்து அந்த 5 வருஷம் முழுமையாக எங்கள் தலைவர் இல்லை. முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் எம்எல்ஏவை. உடனடியாக வந்து 2 வருஷத்தில் அதை ராஜினாமா செய்கிறார். அப்போ கலைஞர் சொல்கிறார், நீங்கள் எங்களோட தான் கூட்டணியில் இருக்கிறீங்க, அவங்களோட நீங்கள் இருக்கிறதா நீங்கள் ஏன் வந்து ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்கும்பொழுது கூட நாங்கள் அதில் கன்வின்ஸ் ஆகி நாங்கள் தொடரல, வெளியில் தான். அதுக்கப்புறமா அந்த தவறை நாங்கள் எங்கேயுமே எப்போதும் செஞ்சதே கிடையாது. அப்போ அன்றைக்கி இருந்த பிஜேபி வந்து இன்றைக்கி இருக்கிற பிஜேபியும் ஒன்றா? முதல்ல அன்றைக்கி வந்து பிஜேபி முக்கியமான 3 விஷயத்தில் வந்து சைன் பண்ணிட்டு தான் அவங்க கூட்டணிக்குள்ளே இருந்தாங்க. ஆர்டிகல் 370 பற்றி பேச மாட்டேன், ராமர் கோயிலை பற்றி பேச மாட்டேன், பொது சிவில் சட்டம் இதை பற்றி நான் பேச மாட்டேன். இதுக்கு உடன்பட்ட பிஜேபியோட தான் அன்றைக்கி திமுக கூட்டணியில் இருந்தது. இதில் 2 விஷயத்தை வந்து இன்றைக்கி பிஜேபி செஞ்சு முடிச்சிட்டான். அடுத்தது வந்து காமன் சிவில் கூட அவன் கொண்டு வந்துடுவான். அப்போ அன்றைக்கி இருந்த பிஜேபி இன்றைக்கி இருந்த பிஜேபியும் ஒன்றா? அன்றைக்கி பிஜேபின்னா தமிழ்நாட்டில் எவனுக்குமே தெரியாது, ஏன் இந்தியாவிலே பெருசாக தெரியாது. அவங்க இந்தியா முழுவதும் அன்றைக்கி வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த பலத்தோட பிஜேபி இன்றைக்கி இருந்ததா? இன்றைக்கி உலகத்தில் 2வது பெரிய பணக்கார கட்சி பிஜேபி. எலக்டோரியல் பாண்டில் அவங்க வாங்கக்கூடிய ஃபண்டு எவ்வளோ? இன்றைக்கி பெரிய கார்ப்பரேட் சப்போர்ட்டோடு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஓட்டு போட்டாலும் அந்த ஓட்டு வந்து பிஜேபிக்கு எதிராக தான் போகுதுன்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. எலெக்ஷன் கமிஷனை வந்து அவங்க மொத்தமாக வந்து குத்தகை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எங்கள் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்குங்க இருக்குது? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், லீடர் ஆஃப் அப்போசிஷன், பிரைம் மினிஸ்டர். இதில் வந்து 2:1 ரேஷியோ. அதில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை தூக்கிட்டு மினிஸ்டர் கொண்டாந்து உள்ளே சேர்க்குறாங்க. அப்போ 2:1 ரேஷியோ. அவன் யாரை சொல்கிறானோ அவன் தான் வந்து எலெக்ஷன் கமிஷனராக, சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்க முடியும். விதிகளை உருவாக்குவது நீயாக இருந்தால் எளிதில் அந்த விளையாட்டில் வென்று விடலாம். அப்போ அவன் ரூல் மேக்கராக இருக்கான். இன்றைக்கி வந்து சிபிஐயாக இருக்கட்டும், இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், இடியாக இருக்கட்டும், உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கட்டும், நீதிமன்றங்களாக இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருக்கட்டும், கமிஷனர்ஸு, செக்ரட்டரிஸ், வைஸ் சான்சலர்ஸ், கவர்னர், கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய எல்லா அட்டானமஸ் பாடியும் இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ் மயப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பிஜேபியா 2002 இருந்த பிஜேபி? அப்போ நாங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு மதவாத சக்தியாக அன்றைக்கி ஆதரிச்சோம். அதில் நாங்கள் வெளியில் வந்தோம். அப்போது திமுக அந்த பாஜக கூட்டணியில் விசிகா இருந்ததுன்றதுலாம் வந்து பழைய கதை. நாங்கள் அதை வந்து அதுக்கு பல இடங்களில் நம்ம விளக்கம் கொடுத்தாச்சு. எங்கள் இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி
தேர்தல் காரணக்காக நான் அவங்களோட கூட்டணி வைக்க மாட்டேன்றதை விட அந்த அணி இருக்கிற அந்த அந்த கட்சி இருக்கிற அணியிலேயே நாங்கள் இருக்க மாட்டேன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்த ஒரே கட்சி விசிக தாங்க. யாருமே அந்த ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க. இங்கே பிஜேபி வந்து அவர்ஷன் இருக்கு, ஆனால் பிஎம்கே அவர்ஷன்ன்றது கிடையாது பெருசா. ஆனால் நாங்கள் அந்த இடத்துலையும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்கிறோம். இது எவ்வளோ பெரிய தில் இருக்கணும், எவ்வளோ பெரிய துணிச்சல் இருக்கணும். அப்போ ஏன்னா இது கொள்கை புரிதலிருந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. இது ஒன்றும் எங்கள் கட்சி நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடியது மட்டும் கிடையாது, மக்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயம். நம்ம வந்து ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்துவோம், சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவோம். நாங்கள் எங்கள் பர்ஸ்பெக்டிவில் சனாதன சக்திகள் யாருன்னா அந்த சோஷியல் இன்ஜினியரிங், ஆர்எஸ்எஸ் உடைய சோஷியல் இன்ஜினியரிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவங்க ஒன்று பிஜேபி, ஒன்று வந்து நாங்கள் பிஎம்கேவை பார்க்குறோம். அதனால் அவங்கள தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு வேலை தான் இது வந்து வன்னியர் சமூகத்துக்கு எதிரானது கிடையாது. அதே மாதிரி பிஜேபிக்கு எதிரான ஸ்டாண்டுன்றது வந்து இந்து மக்களுக்கு எதிரான ஸ்டாண்டு கிடையாது. இந்துயிசம் வேற, இந்துத்துவா வேற. இந்துயிசம் வந்து இஸ்லாமியர் வெறுப்பை பற்றி பேசாது, ஆனால் இந்துத்துவா இஸ்லாமியர் வெறுப்பை பற்றி பேசும். இந்து மக்களுடைய உரிமை பற்றி பேசாது, சைலண்டாக இருக்கும். அப்போ எங்கள் தலைவர் இந்த கொள்கை புரிதலிருந்து தான் நாங்கள் பிஜேபியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் எதிர்க்கிறோம். இப்படி அரசியல்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் விஜய் பின்னாலெல்லாம் போகாது. அப்படி போயிருந்தால் ஆதவ அர்ஜுனா கூட 1-2 பேர் போயிருப்பாங்க, ஒருத்தர் கூட போலையே. சரி, இங்கேருந்து இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா, புரட்சி பாரதத்துடைய தலைவர் புவை ஜெகன்மூர்த்தி வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் அவருடைய இப்போ கட்சி மாநாட்டு மீட்டிங்கில். என்ன அப்படின்னா, ஒரு தலித்களோட வாக்குகளை ஒரு குறிப்பிட்ட கட்சி மட்டும் எடுத்துக்க நினைக்கிது அப்படின்னு விசிகாவை தான் அவர் வந்து அந்த மேடையில் வந்து குற்றம் சுமத்திருந்தார். இதை நம்ம எப்படி எந்த வகையில் அதை புரிஞ்சுக்கலாம்? எங்கள் தலைவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய கேடர்ஸை எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கிறாருன்னா, உன்னுடைய எதிரி யார், நாங்கள் வந்து எங்களுடைய சகோதர அமைப்புகளையோ இல்லை அதில் பேசக்கூடிய ஒரு தலைவர்கள் பேசக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டுமே நாங்கள் எடுத்துக்கிட்டு விசிகாவுடைய கேடர்ஸை வந்து அவங்களுக்கு எதிராக வந்து எங்கள் தலைவர் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே எந்த அம்பேத்கர் மூமெண்ட்டுமே எங்கள் தலைவர் வந்து விமர்சித்து பேசினதே கிடையாது. ஏன் அப்படி பேசலைன்னா, நம்மளுடைய எதிரி வந்து அவங்க கிடையாது, அவங்களுக்கு தனிப்பட்ட தேவை இருக்குது, அவங்களுக்கு ஒரு அரசியல் லாபம் இருக்குது, அதுக்காக அவங்க பேசுகிறாங்கன்னா அதை நாங்கள் இக்னோர் பண்ணிட்டு தான் போயிருக்கிறோம். இப்போது இதுக்கு எதிராக எங்கள் தலைவர் ரியாக்ட் பண்ணார்னா விசிகாவில் இருக்கக்கூடிய கேடர்ஸ்லாம் அவன் மைண்டுக்குள்ளே என்ன ஒரு டைவர்ஷன் ஏற்படும். அப்போது நாங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸோட எதிர்த்துட்டு இருக்கிறோம், அவங்களோட மோதிட்டு இருக்கிறோம். அப்போது எங்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைக்கு எதிரானவர்கள் அவங்க தான் நம்ம நினைக்கிறோம். எங்களா மாதிரி கஷ்டப்பட்டு பல இடங்களில் வந்து வந்து அவங்களுடைய கொடி கம்பெல்லாம் ஒன்றும் அவ்வளோ சர்வசாதாரணமாக சாதிவாதிகள்லாம் வந்து கூட இருந்து ஏற்றி கொடுக்கல. புரட்சி பாரத கட்சி கொடிங்களை வந்து புவை மூர்த்தியார் அவர்கள் நிறுவும் போது நான் அந்த பகுதி சார்ந்தவன் தான். அந்த இடத்துல வந்து அந்த கொடியை ஏற்றும் போது எவ்வளோ சாதிய பிரச்சனைகளை அவர் களத்தில் எதிர்கொண்டிருக்கிறார். விசிகா வந்து என்ன பிரச்சனையை நாங்கள் கிரவுண்டில் ஃபேஸ் பண்ணமோ அதே பிரச்சனையை புரட்சி பாரதமும் மற்ற அம்பேத்கர் அமைப்புகளும் கிரவுண்டில் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க பேசின பேச்செலாம் நாங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு நாங்கள் கடந்து போக தான் விரும்புகிறோம். இதுக்கு நாங்கள் பதில் சொல்ல விரும்பல. எங்களுடைய செயல்பாடு வந்து மக்கள் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு மாவட்டத்துக்கான கட்சி, ஒரு கட்ட பஞ்சாயத்து கட்சி, ஒரு தென் மாவட்டத்துக்கான கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சிலாம் வந்து இருந்தால் இந்த கூட்டணிக்கு வந்து தலித் அல்லாத வாக்குகளாக வராது, இப்படிலாம் ஒரு நரேஷனை செட் பண்ணாங்கல்ல. பொது தொகுதியில் மக்கள் எங்களை ஆதரிக்கிறான். பொது தொகுதியில் விசிகா ஆதரிக்கிறாங்க. ஆனால் திருமாவளவனை வந்து குற்றம் சுமத்தோன்னா அவர் ஒரு சாதி தலைவர், அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிலேருந்து அவங்களுக்காக மட்டும்தான் உழைக்கக்கூடிய ஆள் அப்படின்ற ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணிட்டே இருக்காங்க. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அதாவது அவனுக்கு வேற காரணங்கள் இல்லை, அதனால இதை காரணமாக சொல்கிறான். அப்படி அவர் நரேஷனை செட் பண்ணக்கூடிய வந்து அந்த அளவுக்கு எங்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு. அதாவது ஒரு காரணம் சொல்லுங்கள். நான் ஒரு சிம்பிள் ரீசன் சொல்கிறேன். சென்ட்ரலைஸ்டு யூனிவர்சிட்டிஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் ரேட்டுன்றது வந்து ஓபிசி கம்யூனிட்டியில் அதிகரிச்சிருக்குது. அப்போது எதனால் அது அதிகரிச்சிருக்குதுன்ற ஒரு ஆய்வுக்குள்ளே போனோம்னா, சென்ட்ரலைஸ்டு யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ், அதாவது ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ், இவங்க யார் வந்து ஓபிசி கேட்ட கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு 27% அது ஃபில் பண்ணியிருக்கணும். வெறும் 6% தான் இருக்கிறாங்க. இந்த 6% தான் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறான். அப்போ இது கேரி ஃபார்வர்டு ஆகாது. இதை வந்து ஓபிசி தலைவர்கள் கேள்வி கேட்கணுமா கேட்கக்கூடாதா? அன்புமணி ராமதாஸ் வந்து என்னடா எல்லா சென்ட்ரலைஸ்டு யூனிவர்சிட்டிலையும் ஐஐடிலையும் எங்களுடைய பிரதிநிதிகள் 27% அதை நீ நிரப்பியிருக்கிறியா, அதனால தான் வந்து இங்கே ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்ணிக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரா? மண்டல் கமிஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது அம்பேத்கர் மூவ்மெண்ட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு நின்னாங்களா? கிடையாது. அப்போ நாங்கள் போய் அப்போ அது மண்டல் கமிஷனோட இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு அன்றைக்கி பிரச்சனை பண்ணது யார்? ஆர்எஸ்எஸ், பிஜேபி. அவங்களுடைய பத்திரிகை வந்து அதிகாரப்பூர்வமாக எழுதினாங்க. ஆமாம். அப்போது இங்கே ஓபிசி மக்களுக்கு எதிரானவர்கள் யார் அப்போ அது பார்க்கும்பொழுது வந்து தலித் மக்கள் அவங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. இப்போ தலித் மக்களாக வந்து கவர்னராக இருக்கிறாங்க, வைஸ் சான்சலராக இருக்கிறாங்க, டைரக்டராக இருக்கிறாங்க, செக்ரட்டரியாக இருக்கிறாங்க,
ஜட்ஜஸாக இருக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கிறாங்க, இவங்களாம் தலித் மக்களை ஆக்குபை பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துலலாம் அந்த ஸ்பேஸை ஆக்குபை பண்ணி வச்சுட்டு இருக்கிறது யார்? அதை பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு எது? RSS. அப்போ அந்த RSS அமைப்புக்கு ஒரு அரசியல் பிரிவு தேவைப்படுது. அதுதான் பிஜேபி பொலிட்டிக்கல் விங். அப்போ பிஜேபியோட போய் கூட்டணி வச்சுட்டு இருக்கிறாரு ஓபிசி லீடர் யாரு? அன்புமணி. இதை பேசுவாரா? இந்த இஷ்யூவை பற்றி மோடி கிட்ட பேசுவாரா? இதை எடுத்து குரல் கொடுப்பாரா? மாட்டார். அப்போ யார் ஓபிசி லீடருங்க இதில்? அன்புமணியா தலைவர் திருமாவர்களா? தலைவர் திருமா அதை பற்றி பேசுகிறாரு. மருத்துவ இடஒதுக்கீடுல வந்து ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடை வந்து முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி பார்லிமெண்ட்ல பேசினவர் எங்க தலைவர். அதே பார்லிமெண்ட்ல வந்து புவர் அட்டெண்டன்ஸ் வச்சிருக்கக்கூடிய இன்னொரு ஓபிசி லீடர் யாரு? அன்புமணி. உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு முதல்ல வழக்கு தொடுத்தவர் எங்களுடைய கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, எங்க தலைவர் திருமா அவர்கள். இவர் என்ன பண்ணாரு? அப்போ ஓபிசி மக்களுடைய இஷ்யூவை பேசக்கூடிய லீடர் யாரு? தலைவர் திருமா. ஏன்னா அவர் வந்து அவருக்கு சாதிப்பட்டு கிடையாது. எங்க விசிகாவுடைய கேடர்ஸை வந்து ஓபிசி மக்கள் தான் உங்களுக்கு எதிரானவங்க, இல்லை நம்மளை எதிர்த்து பேசக்கூடிய அம்பேத்கர் மூமெண்ட்டுங்க இவங்க தான் நம்மளுக்கு எதிராக இருக்கிறவங்கலாம் எங்கள் தலைவர் எங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கல. எங்களை விசிகாவில் இருக்கிறவங்க இங்கே தட்டி எழுப்பி கேட்டால் கூட உனக்கு யாரா உனக்கு பொலிட்டிக்கல் எனிமின்னு கேட்டால் கூட அவன் பிஜேபி RSS தான் சொல்லுவான். இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய எங்களை விமர்சிக்கிற அமைப்பையோ இல்லை ஓபிசி மக்களெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். அவங்க அரசியல் படுத்தப்படாமல் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள அரசியல்படுத்த வேண்டிய தேவை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கு. அப்போ அந்த வந்து கான்வர்சேஷன், அந்த டயலாக்கை தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 2026 தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இப்போ 4 முனை போட்டி அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அது உண்மையிலே 4 முனை போட்டி தானா? அதாவது திமுக வர்சஸ் அதிமுக. ஆனால் அதை அதிமுகன்னு அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க, NDA கூட்டணின்னு சொல்றாங்க, இல்லை பாஜக தலைமையிலான அதிமுக கூட்டணின்னு தான் சொல்றாங்க. அதுக்கு வந்து மோடி அவர்கள் வந்து இங்கே பிரச்சாரத்துக்கு வந்திருக்கும் பொழுதே நீங்கள் அவருடைய பேக் டிராஃப்டில் பார்த்தீங்கன்னா பின்னால் தாமரை இருக்கும். யார் எந்த லீடர் வந்து பேசினாலும் பின்னால் தாமரை தான் இருக்கும். தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்கிறாங்க? இலை மலர்கிறதோ இல்லையோ தாமரை வந்து மலர்ந்தே தீரும் அப்படின்றார். அப்போது நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு? எங்களுக்கு இந்த எலெக்ஷன் எங்களுக்கு டார்கெட் கிடையாது, எங்களுக்கு 2031 தான் எங்களுடைய டார்கெட் அப்படின்றார். அப்போ பிஜேபி என்னென்னா தன்னை செகண்டாக பொசிஷன் பண்ணிக்க ட்ரை பண்ணுது. அதுக்கு வந்து ஏடிஎம்கேவை பயன்படுத்துது. அதிமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிறவங்களெல்லாம் உடைச்சது யாருங்க? பிஜேபி தானே. அப்போ நம்பர் 3க்கு நம்பர் 4க்கும் அப்புறம் இங்கே போட்டி இருக்கும். அது சீமான் வர்சஸ் வந்து விஜய் அப்படின்னு இருக்கும். விஜயை ஓன் பண்ணிட்டு தானே சீமானு. நான் சீமான் கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், நாம் தமிழர் கட்சிக்கிட்டே நான் இந்த கேள்வியை கேட்குறேன். நீங்கள் வந்து பெரியாரை வந்து விமர்சிக்கிறீங்க, அவங்கள வந்து அவரை வந்து ரொம்ப தீவிரமாக எதிர்க்கிறீங்க. இனி வரும் காலகட்டத்தில் ஃப்யூச்சரில் பெரியாரை தலைவராக ஏற்றுக்கிட்ட எந்த அரசியல் கட்சியோடும் நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்காது. பெரியாருக்கு வந்து தலைவராக ஏற்றுக்கிட்ட யாருமே எங்களுக்கு நீங்கள் ஓட்டே போடக்கூடாது இந்த ஸ்டாண்ட் அவங்களை எடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவங்க வந்து பெரியாரை கொள்கை தலைவராக அறிவிச்சுக்கிட்ட விஜய் டிவிகே உடைய ஓட் பேங்கையே கடந்த தேர்தலில் இவங்க வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க. விஜய் மைக்கு வச்சு எங்களுக்காக தான் பாட்டு பாடினார். விஜயுடைய கட்சி யாரை கொள்கை தலைவராக அறிவிச்சிருக்குது? பெரியார். அப்போ பெரியாரை விமர்சிக்கிற நீ விஜய் கட்சியுடைய ஓட் பேங்க் வந்து உன் பக்கம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இயல்பாக நடந்த ஒரு விஷயத்தை இவர் வந்து இவருடைய ஸ்டோரி டெல்லிங்கில் இவருக்கு ஃபேவராக பேசினாரா இல்லையா? அப்போது விஜய்க்கு வந்து விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஆனால் அவர் தேர்தலில் போட்டி போடலை. அப்போ அந்த ஓட்டெலாம் யாருக்கு போயிருக்கோம்? சீமானுக்கு போயிருக்கோம். இப்போ அந்த ஓட் பேங்க் திருப்பி விஜய்க்கு போகும். இப்போ இதில் பெரிய பாதிக்கப்படக்கூடிய வந்து யாருன்னா சீமான். இப்போ அப்படின்னா இந்த கூட்டணிகளில் திமுக கூட்டணி வலுவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? திமுக கூட்டணின்றது இஷ்யூ பேஸ்டு அலையன்ஸ். அது 2017 இந்த கூட்டணி உருவாகும் பொழுது அப்போ ஒரு பிரச்சனையில் அந்த இஷ்யூலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா பிரச்சனையிலும் நாங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் அதிமுக அப்படி கிடையாது. அவங்க சேர்ந்தாங்க, பிரிஞ்சாங்க, திருப்பி சேர்ந்தாங்க. ஒருத்தரும் சேர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ பாருங்களேன், நீங்கள் அதிமுக கூட்டணிக்குள்ளே 2 கூட்டணியாக இருக்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் வர்சஸ் அண்ணாமலை, டிடிவி தினகரன் வர்சஸ் எடப்பாடி. அங்கே ஒரு பக்கம் இன்னொரு ஃபிக்ஷன் யார்? OPS சசிகலா. அப்போ இப்படி தான் இருக்குது அந்த கூட்டணியை. பாஜக அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அப்போது அதிமுக கூட்டணிக்குள்ளவே 2 ஃபிக்ஷனாக தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து எப்படி வெற்றி பெற முடியும் தேர்தலில்? வாய்ப்பில்லை. இவ்வளோ நேரம் நாம் எங்கள் கூட உங்களுடைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.